கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான ஹெல்தியான கூல்ட்ரிங்க். இப்போ சம்மர் சீசன், வெயில் கொளுத்துது. ஸோ கூலாக அடிக்கடி எதாவது குடிக்கணும்னு தோணும். அப்போ நம்ம கண்ட ஃப்ளேவர்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்காம இந்த மாதிரி ஹெல்தியான மில்க் ஷேக்கெலாம் செஞ்சு குடிக்கும்போது செம்மையாக இருக்குங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அவசரமாக கிளம்புறோம், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஹெல்தி ட்ரிங்க்கோட நீங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 100% சூப்பராக எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நல்ல நம்ம ஸ்கின்னும் க்ளோ ஆகும். ஹேர் க்ரோத்துக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பனானா ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் சூப்பராக ஜம்முன்னு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இங்கே ஒரு 3 வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க, சின்ன சைஸ் பழம். ஸோ இங்கே 3 எடுத்துருக்கிறேன். நான் இங்கே எடுத்துருக்கிறது விருப்பாச்சி பழம். இதில் நிறைய நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நல்ல சத்துக்கள் இருக்குது. நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற எந்த வெரைட்டி பனானா வேணாலும் எடுத்துக்கலாம். சைஸுக்கு தகுந்த மாதிரி அளவை டிசைட் பண்ணிக்கோங்க. இது சின்ன பழமாக இருக்கிறங்காட்டிக்கு நான் 3 எடுத்துருக்குறேங்க. கொஞ்சம் பெருசு செவ்வாழையெல்லாம் எடுத்திங்கன்னா ஒரு பழம் போட்டால் கூட போதுமான அளவு இருக்கும். நான் இங்கே ஒரு பெரிய டம்ளரில் 2 டம்ளர் மில்க் ஷேக்குக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறேங்க. அடுத்தது பால் தேவை. இங்கே ஒரு 400 ml பால் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கிறேன். பால் நல்லா சில்லுன்னு இருக்குது. நம்மளுக்கு இந்த சம்மரில் சில்லுன்னு மில்க் ஷேக் குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா? ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்தது பாதாம் பருப்பு. இங்கே ஒரு 15 பாதாம் பருப்பு ஒரு அரை மணி நேரமாக ஹாட் வாட்டரில் ஊற வச்சுட்டு அந்த தோல் உரித்து வச்சாச்சு. கூடவே ஊற வச்ச முந்திரி பருப்பு எடுத்து வச்சாச்சு. ஒரு 7-8 முந்திரி பருப்பு போல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா ஃபைனாக அரைப்படும். அடுத்தது மில்க் ஷேக்கில் மேலே தூவி அலங்கரிக்கிறதுக்கு பிஸ்தா, பாதாம், முந்திரி எல்லாம் ஒரு 2 பீஸ் சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சுங்க. இது கூட நல்ல சத்தான பேரிச்சம்பழமும் சேர்த்துக்கிறோம். நல்ல ஒரு 4 பேரிச்சம்பழத்தை சுடுதண்ணியில் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது மில்க் ஷேக்குக்கு நல்ல ஸ்வீட்னஸும் கொடுக்கும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இது கூட சப்ஜா விதைகளை ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது உடலை குளிர்ச்சியாக்கும், ரொம்ப நல்லதும் கூட. எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ மில்க் ஷேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச பனானாவை சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுருவோம். மில்க் ஷேக் நல்லா சில்லுன்னு கொஞ்சம் திக்காக வேணும்னு விருப்பப்படுறவங்க பனானாவை தோல் உரிச்சு ஒரு கவரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி போட்டு வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துருவோம். நட்ஸில் நல்ல ப்ரோட்டீனும் நல்ல குட் ஃபேட்ஸும் இருக்குது, ரொம்ப நல்லது. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஒரு டம்ளர் நல்லா சில்லுன்னு கொடுங்களேன். ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்காமல் அழகாக ஜம்முன்னு குடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த பேரிச்சம்பழத்தையும் கம்ப்ளீட்டாக சேர்த்துடலாங்க. பேரிச்சம்பழம் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்வீட்னஸ்ஸே ஆட் பண்ண வேண்டியதில்லை, சர்க்கரையெல்லாம் சேர்க்கவே வேண்டியதில்லை. இந்த பனானாவோட ஸ்வீட்டும் இந்த பேரிச்சம்பழத்தோட ஸ்வீட்டுமே கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு வெள்ளை சக்கரை, நாட்டு சக்கரை, தேன் எது வேணாலும் சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பனானா நட்ஸில் கொஞ்சமாக பால் விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அப்புறம் மீதி இருக்கிற பாலை சேர்த்து நல்லா அரைச்சிருவாங்க. பால் நல்லா சில்லுன்னு சேர்த்துக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. இந்த சம்மருக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான கூல்ட்ரிங்காக இருக்கும். அரைச்சி மில்க் ஷேக்கை ஒரு அகலமான பவுலில் சேர்த்து விட்டு இது கூட நம்ம ஊற வச்சுருந்த அந்த சப்ஜா விதைகளை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். இது உடலை குளிர்ச்சியாக்கும், நல்ல நார்ச்சத்தும் நிறையா இருக்குது. இப்போ இது கூட அந்த கட் பண்ணி வச்சுருந்த நட்ஸை கொஞ்சம் போட்டுருவோங்க. நம்மளுக்கு குடிக்கும்போது அந்த கொஞ்சமாக அந்த நட்ஸ் வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ நல்ல ஒரு பெரிய டம்ளரில் இதை ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். நான் இங்கே 2 டம்ளர் மில்க் ஷேக் பண்ணியிருந்தேன். நல்ல பெரிய டம்ளரில் ஊற்றியாச்சு. மேலே அலங்கரிக்க அந்த நட்ஸ் எல்லாம் அப்படியே தூவி விட்டுருவோம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான பனானா ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது வெயிலுக்கு ஒரு ஹெல்த்தியான கூல்ட்ரிங்க்கு. கண்ட ஃப்ளேவர்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு கூல்ட்ரிங்க் செஞ்சு குடிக்கும்போது உடலும் குளிர்ச்சியாகும், நம்ம ஹெல்த்தும் க்ளோ ஆகும். நல்ல ஸ்கின்னுக்கு, ஹேர் க்ரோத்துக்கு எல்லாமே ரொம்ப நல்லதுங்க. இந்த பனானா மில்க் ஷேக் குழந்தைங்களுக்கெல்லாம் மிஸ் பண்ணாமல் செஞ்சு கொடுங்க. எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க. செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.